நல்லா பாக்குறதுக்கு டைல்ஸ் கல் மாதிரியே இருக்கா. இதுதான் புதுசா ரிலீஸ் ஆனா ரியல்மியோட 15 இதோட விலை 26,000. அந்த விலைக்கு இதுல அப்படி என்ன இருக்கும்? ஏன்னா டிசைன் பாக்குறதுக்கு உண்மையிலே சிம்பிளான டிசைனா கொடுத்திருந்தாலும் நல்லா உத்து பாருங்களேன், நல்லா ஐபோன் அப்படியே காப்பி எடுத்து வச்ச மாதிரியே இருக்கா. பட் இருந்தாலுமே நல்லா ஸ்லிம்மாவே கொடுத்திருக்கான். அதே மாதிரி எங்களுக்கு கேமிங்க்கு நல்லா ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் பண்ணா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா 144 ஹெட்ஸ்ல 4D கர்வ்ல நல்லா கலர்ஃபுல்லான டிஸ்பிளேவோட 120 எஃப்பிஎஸ்ல அவன் விளையாண்டுக்க முடியும்னு சொன்னான். ஆனா இதுல 90 எஃப்பிஎஸ்ல தான் பிளே பண்ணிக்க முடியுது. அடுத்து ஒரு மெயினான விஷயம் ப்ராசஸர் தானே. உண்மையிலே இந்த பிரைஸுக்கு மிச்ச போனோட கம்பேர் பண்றப்போ இது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா டைமென்சிட்டி 7300 பிளஸ் கொடுத்துருக்கான். இது ஒரு டீசென்டானதுதான், நான் குறையெல்லாம் சொல்லல. பட் இருந்தாலும் ஐக்யூ இந்த மாதிரி ஏகப்பட்ட போன்ஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா பேட்டரிக்கு 7000 mAh கொடுத்திருக்கான். அது ஒரு சூப்பரான விஷயம். நெக்ஸ்ட் கேமராக்கு 50 MP பிளஸ் 8 MP ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K 30 fps ல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். போட்டோ சாம்பிள்ஸ்லாம் ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவாக எதுவும் இல்லை. 4K நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ட் எதுவுமே கொடுக்கல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4K 30 fps கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கலர் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது சின்ன சேனல். உங்கள் பொண்ணான கையால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தட்டி விடுங்க.